வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏப்ரல் 21 திங்கக்கிழமை மார்க்கெட் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தான். ஸோ நான் மார்க்கெட்டுன்னு சொல்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி. ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா 4 விஷயங்கள் பயன்படுத்துவோம். ஒன்று வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குது, முக்கியமான ப்ரைஸ் லெவல்ஸ் எதுவும் கிராஸ் ஆயிருக்கா, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து மேலே போக ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் கிஃப்ட் நிஃப்டி. ஸோ கிஃப்ட் நிஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட், அதாவது இப்போ மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிஃப்ட் நிஃப்டியில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கும். அதாவது கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப்பா கேப் டவுனா, பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்களா, செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்களா, இப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா விக்ஸ்னா இந்தியா வாலடைலிட்டி இண்டெக்ஸ். அப்போ இந்த இந்தியா விக்ஸோட டேட்டா பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, மார்க்கெட் வந்து அதோட வாலடைலிட்டி எப்படி இருக்குது, ஸோ வாலடைலிட்டி குறைஞ்சிச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். ஸோ அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா இந்தியா விக்ஸில் ஒரு டேட்டா கிடைக்கும். கடைசியாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் பிசிஆர் ரேஷியோ என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போது இது எல்லாமே வந்து நான் வாயில் மட்டும் சொல்லாமல் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, நான் வந்து ஒரு நோட் இல்லைனா ஒரு டாக்குமெண்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணலான் இருக்கேன். அப்போ அந்த டாக்குமெண்ட்டில் நமக்கு என்ன கிளியராக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்ல வரோம், அதோட கன்க்ளூஷன் என்ன, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மூணும் தெரியும். அண்ட் இந்த டாக்குமெண்ட்டை சப்போஸ் உங்களுக்குலாம் வேணும்னா நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கோ பார்க்குறதுக்கோ, இல்லை நீங்களுமே இந்த மாதிரி ஒரு ப்ரீ மார்க்கெட் இல்லைனா போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் நோட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நிஃப்டி 50 இப்போது, அதாவது கடந்த ஒரு 2024 மார்க்கெட் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்னதாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி, அதாவது நிஃப்டி 50யோட ஹையஸ்ட் பாயிண்ட், அதாவது 2024 செப்டம்பரில் நிஃப்டியோட ஹையஸ்ட் பாயிண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் தான் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது 26,250. இப்போ இந்த 26,250ங்கிறது தான் ஹை. இப்போது இந்த ஹையை மார்க்கெட் வந்து கிராஸ் ஆகணும் இந்த 2025. அப்படின்னா தான் மார்க்கெட் வந்து ஒரு க்ரோயிங் மார்க்கெட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஹையிலிருந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் மார்க்கெட் பொசிஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 9%. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் ஒரு 9% மார்க்கெட் வந்து கீழே இருக்குது. அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போது க்ரோயிங் மார்க்கெட். ஏன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து ஒரு நியூ ஹைட்டை ரீச் பண்ணிருக்கு. அந்த இயர் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் அதாவது தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு 2000க்கு அப்புறம் பார்த்தோன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஒரு புது ஹைட்டை ரீச் ஆகிட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இது வந்து நம்ம ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த பொசிஷனில் இருக்குது. அப்போது இதுங்கிறது 22,800ங்கிறது இதுக்கு முன்னாடி நமக்கு மார்ச் மாதம், அதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம், இந்த 2 தடவையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ரைஸை, அதாவது இப்போ இருக்கிற ப்ரைஸ் இந்த 23,800 அப்படிங்கிற ப்ரைஸை டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிருந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்தினால நம்ம வந்து இந்த ஒரு பொசிஷன், அதாவது இப்போ இருக்கிற இந்த ஒரு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். அப்போது இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் ஆனால் தான் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போது இப்போ இருக்கிற ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 23,800. அப்போது மார்க்கெட் ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 9% கீழே இருக்குது. ஒன்று. ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது 2025 மட்டும் வச்சு கன்சிடர் பண்ணோம்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் 2 தடவை கீழே விழுந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே காமிச்ச இப்போது மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா இந்த தடவை, அதாவது நமக்கு வந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மார்க்கெட் இந்த பொசிஷன்லேருந்து டவுன்ஃபால் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 25 இந்த பொசிஷன்லேருந்து மறுபடியும் டவுன்ஃபால் ஆகிருக்கு. அப்போது இந்த டவுன்ஃபால் மறுபடியும் ஆகிட்டு இருக்கனால, ஸோ ஃபஸ்ட்டு டைம் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜனவரி 24 மார்க்கெட் மேலே போய் ஜனவரி 24 மார்க்கெட் மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு டைம் ட்ரை திருப்பி டவுன்ஃபால் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் ட்ரை டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இந்த பொசிஷன் ரீச் ஆனதுக்கப்புறமும் டவுன்ஃபால் எங்கே ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். அதாவது நமக்கு வந்து இருக்கிற பொசிஷன் பார்த்தோன்னா 21,800. ஸோ ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் எப்போல்லாம் 23,800 போகுதோ ஒரு 2000 பாயிண்ட் டவுன்ஃபால் ஆகி 22,800க்கு வந்துருச்சு. 21,800க்கு
அப்போது ஃபஸ்ட்டு டைம் டவுன்ஃபால் ஆயிடுச்சு, செகண்ட் டைம் டவுன்ஃபால் ஆயிடுச்சு, தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போது இந்த ரெக்கவரி இந்த தடவை பிரேக் ஆகுமா அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின். அப்போது நிஃப்டி 50 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்க லைனில் இருக்குங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கும். அதோட ஹையஸ்ட் பாயிண்ட், அதாவது ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 26,000. அந்த 26,000 ரீச் ஆகிறதுக்குமே மார்க்கெட் வந்து வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து நிஃப்டி 50யோட ஒரு ஷார்ட் டேர்ம் நமக்கு பார்க்கும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு 3 மாதத்தை டேட்டா கன்சிடர் பண்ணாலும் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று. ஆனால் அப்போது இப்போ இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் பிரேக் ஆகுமானா நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட். இந்த ட்ரெண்டோட ஆங்கிள், அதாவது நான் வந்து எந்த இடத்துல டவுன்ஃபால் இருந்துச்சோ அங்கேருந்து இப்போ வரைக்கும் இது ஒரு ட்ரெண்ட் லைனாக பார்த்தேன் அப்படின்னா, இந்த ட்ரெண்டோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 டிகிரி இருக்குது. இந்த இடத்துல 40 டிகிரி உங்களுக்கு தெரியுதா? அப்போது இந்த 40 டிகிரிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டு. அப்போது இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு இன்னமும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவாக இருந்தாலும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது, அதாவது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குட் ட்ரெண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு புல் மார்க்கெட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இது மூணுமே இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நமக்கு தெரியுது. ஓகே, அடுத்து இப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. இது வந்து நிஃப்டி 50ல் மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து 2025ஓட ஸ்ட்ராங்கான, அதாவது 2025ஓட ஹையஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 54,300. அப்போ இந்த 54,300ங்கிற ரேஞ்சை வந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி 2024ஓட ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்குது. அண்ட் இந்த 2024 ஹையஸ்ட் பாயிண்ட் மட்டும் இல்லாமல் 2024ஓட ஹையஸ்ட் பாயிண்ட், அதாவது ஆல் டைம் ஹைக்கும் ரீச் ஆகிறதுக்கான சான்ஸில் தான் இப்போது பேங்க் நிஃப்டி இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி இப்போ இருக்க பொசிஷனை கிராஸ் பண்ணிச்சுன்னா இதுதான் நியூ ஆல் டைம் ஹை ஆயிரும். அப்போது பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை பொசிஷனில் இருக்குது. அப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை ரீச் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மார்க்கெட்டை தான் நமக்கு சொல்லுது. ஸோ அப்போது இந்த ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் ஆகுமானா பிரேக் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டு. அதாவது நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துலேருந்து நம்ம டவுன்ஃபால் இருந்துச்சு, அந்த டவுன்ஃபால்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 35 டிகிரி இருக்குது. எப்போ வந்து ஒரு 25-30 டிகிரிக்கு மேலே இருந்தாவோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டு. ஆக்சுவல் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் இருக்குது. அப்போது நீங்கள் பாருங்கள், நம்ம ட்ரெண்ட் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறனால பேங்க் நிஃப்டிலையுமே இது வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட் தான். அப்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஒரு ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டிக்கு போகலாம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி மார்னிங் வந்து காலையில் கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆயிடுச்சு 6:30க்கு. அப்போது இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 6:30க்கு 6:30க்கு ஓப்பன் ஆச்சு. அண்ட் 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது கிஃப்ட் நிஃப்டியில் என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர்ஸோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேஞ்ச் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஒரு 6:30க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். நான் இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சாலும் 15 மினிட்ஸ் கேண்டில் வைக்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் நேச்சர் இல்லை, ஒரு ரிஜெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ ப்ரைஸ் ரிஜெக்ஷன். ஸோ இப்போ 2 தடவை ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி ரீச் ஆயிடுச்சு. ஸோ கிஃப்ட் நிஃப்டியில் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, ஸ்டெபிலிட்டி ஆன்கோயிங். ஸோ அப்போது ஒரு பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு அண்ட் மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் இருக்காங்க ஸ்டார்டிங்கில்.
அப்போது இந்த செல்லர்ஸ்லேருந்து இனி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இனி ஒரு 1 hour இருக்குது. அந்த 1 hourக்குள்ளே பையர்ஸ் பவர் எடுத்தாங்கன்னா மார்க்கெட் வந்து திருப்பியும் மார்க்கெட் மேலே போகும். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி அண்ட் நிஃப்டி வந்து ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் இன்டர் டிபெண்ட் தான். ஸோ நிஃப்டி மேலே போனால் கிஃப்ட் நிஃப்டியும் மேலே போகும், கிஃப்ட் நிஃப்டி மேலே போனால் நிஃப்டி மேலே போகும். ஸோ இதோட ஃபார்முலாஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் டிபெண்ட்டாக தான் இருக்கும். அப்படிங்கிறனால இந்த கிஃப்ட் நிஃப்டி மெயினாக வந்து ஃபியூச்சர்ஸோட ஸ்டாக்ஸ் தான் சொல்லுவாங்க. அப்போது ஃபியூச்சர்ஸ் மேலே போனால் நமக்கு வந்து நிஃப்டியோட ப்ரைஸும் மேலே போகுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று. அப்போது நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது ப்ரைஸ் ரிஜெக்ஷன், மார்க்கெட் வந்து இப்போ வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. இனி இங்கேருந்து மேலே போகுமாங்கிறத நம்ம இனி ஃபியூச்சரில் தான் பார்க்க முடியும். ஸோ அப்போது நீங்கள் மார்க்கெட்டில் பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிஃப்ட் நிஃப்டியை ரெஃபர் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது என்ன நடந்திருக்கோ அதுதான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் சப்போஸ் இங்கே 2 க்ரீன் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கிற ப்ரைஸ் ரிஜெக்ஷனை ஓவர் கம் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போது கிஃப்ட் நிஃப்டி கரண்ட் டைம், அதாவது இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்குது. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷனை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிருந்திருக்கு. அந்த டவுன்ஃபாலை நெக்ஸ்ட் 2 15 minutes கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டிலாக இருக்குது. அப்போ தேர்ட் க்ரீன் கேண்டில் இங்கே மேலே வந்துருச்சு. ஏன்னா இது வந்து ஒரு டாஜி கேண்டில். அப்போ இது வந்து ஒரு புல்லிஷ் டாஜி. அப்போ இந்த புல்லிஷ் டாஜிலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இந்தியா விக்ஸ் வந்து தேர்ட் முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னா, இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 ரேஞ்சில் இருக்குது. அப்போது எப்பப்பெல்லாம் இந்தியா விக்ஸ் வந்து கூலிங் ஆகுமோ, கூலிங்னா இந்த ஹை வாலடைலிட்டிலேருந்து லோ வாலடைலிட்டி வர்றதுக்கு. அப்போ இந்த இந்தியா விக்ஸ் வந்து ஹை வாலடைலிட்டிலேருந்து லோ வாலடைலிட்டி வந்தால் மார்க்கெட் மேலே போகும். அப்போது இப்போ இருக்கிற ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம், அதாவது இப்போ இந்த 15லேருந்து ஒரு 14 ரேஞ்ச், இந்த இடத்துல நம்ம ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த பாக்ஸுக்கு வந்துருச்சுன்னா நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகணும். அப்போது நமக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னா இந்தியா விக்ஸ் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் இந்த இந்தியா விக்ஸ் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது. ஏன்னா இந்தியா விக்ஸோட ஆக்சுவல் ஆவரேஜே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கெல்லாம் பார்க்கலாம், ஒரு ஆவரேஜே பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 தான். அப்போது ஆவரேஜை விட மேலே இருக்கிறனால இங்கிருந்து மார்க்கெட் கொஞ்சம் கூலிங் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால இந்தியா விக்ஸ் கீழே வர்றதுக்கு காரணம் இருக்குது அண்ட் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான காரணம் இருக்குது. அப்போது இதுவுமே என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கான ரெடியில் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ கூலிங் வந்து பாசிபிள் இருக்குது, கூலிங் வந்து பாசிபிள். ஸோ புல்லிஷ் மார்க்கெட் மே ஹேப்பன் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்தியா விக்ஸை ரெஃபர் பண்ணிங்கனாவே அந்த போயிட்டுருக்க புல்லிஷ் மார்க்கெட்டோ போயிட்டுருக்க ட்ரெண்டோ ஒரு ட்ரூ ட்ரெண்டா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு. நான் இப்போ ஒரு செகண்ட் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போது அடுத்து பார்க்க போகிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு முக்கியமாக தெரிய வர்றது 2 விஷயம். ஒன்று வந்து பிசிஆர் ரேஷியோ. ஸோ இந்த நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு பிசிஆர் ரேஷியோ எப்படி இருக்குது ஒன்று. ரெண்டாவது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது 2 தான் தெரிய வரும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போது இந்த வீக்லி எக்ஸ்பைரிக்கான பிசிஆர் ரேஷியோ வந்து 1.1. அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பேலன்ஸ்ட், அதாவது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து வீக்லி எக்ஸ்பைரிக்கான பிசிஆர் ரேஷியோ. ஓகே, அதே இது நான் வந்து அடுத்த வாரத்தையும் நான் சேர்த்து இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8 ஆகுது. அதாவது கரண்ட் ப்ரைஸ் பார்க்கும்போது மார்க்கெட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ 0.8 இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இது வந்து நிஃப்டி 50ல். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 100% பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணும். அப்படிங்கிறனால ஏன் சொல்கிறேன்னா பிசிஆர் ரேஷியோ 0.7க்கு கீழே இருந்தாவே ரொம்ப நல்லது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ 0.4 இருக்குது. அப்போது நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து, ஸோ நான் பேங்க் நிஃப்டி எழுதுகிறேன். ஸோ பேங்க் நிஃப்டியோட பிசிஆர் வந்து 0.4 இருக்குது. அப்படிங்கிறனால 100% புல்லிஷ் மார்க்கெட். அதே இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து 0.8 தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கேயும் வந்து புல்லிஷ் மார்க்கெட் பாசிபிள். எப்பயுமே நிஃப்டி 50 மேலே போனால் பேங்க் நிஃப்டியும் மேலே போகும், பேங்க் நிஃப்டி மேலே போனால் நிஃப்டி 50யும் போகும். ஸோ அப்படிங்கிறனால ரெண்டுமே வந்து புல்லிஷ் மார்க்கெட்கான ரேஷியோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து பிசிஆர் ரேஷியோவில் தெரியுது. அடுத்து வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வீக்கான சப்போர்ட்டான்னு பார்த்தோம்னா
பேங்க் நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 55,000 இருக்குது. சாரி, சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 55,000. அதே மாதிரி ஒரு நமக்கு கீழே வந்து சப்போர்ட் எதுவுமே இல்லை, ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் எங்கேன்னா 55,000. அப்போது பேங்க் நிஃப்டி இன்றைக்கி 55,000 இல்லைனா இந்த மந்த்துக்குள்ளே 55,000 போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும். ஸோ இந்த சப்போர்ட் எடுத்து நான் இங்கே மேலே வைக்கிறேன். இந்த சப்போர்ட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல இந்த சப்போர்ட் எடுத்து நான் வந்து மேலே வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறையா கோடாக இருக்குது, இதெல்லாம் டெலீட் பண்ணோம். ஸோ அப்போது பேங்க் நிஃப்டி இங்கேருந்து ப்ரைஸ் ஆக்ஷனை மூவ் பண்ணி மார்க்கெட்டில் மேலே போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆகி இது வரைக்கும் போகிறதுக்கு. அப்போது பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு 500-600 பாயிண்ட்ஸ் அப்வர்ட் மூமெண்ட்ஸ், அதாவது ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம். இங்கேருந்து மார்க்கெட் இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த 55,000 தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஸ்ட்ராங்கானது இங்கே இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து 0.4 இருக்கிறனால புட்டோட வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஒரு காரணத்தினால சப்போர்ட் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அண்ட் நமக்கு வந்து அடுத்து நிஃப்டியில் பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24,000லையும், இந்த இடத்துல கீழே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,000லையும், சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,500. ஸோ நம்ம நிஃப்டியில் 24,000 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், கீழே வந்து 23,500. இந்த 23,500ங்கிறது அப்போ இந்த 2 பிளாக் லைன் தான் நமக்கு இப்போ இருக்கிற முக்கியமானது. ஸோ மார்க்கெட் இங்கிருந்து போனால் இந்த 24,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அங்கேருந்து டவுன்ஃபால் ஆனால் இங்கே 23,500, 23,600 வரைக்கும் டவுன்ஃபால் ஆனதுக்கு. அப்போது இந்த ரேஞ்சில் தான் இன்றைக்கி மார்க்கெட் இருக்க போகுது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் வந்து ஒரு 500-600 பாயிண்ட்ஸ் மேலே மூவ் ஆகி இவ்வளோ தூரம் ஒரு 24,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 24ங்கிறத நம்ம 24,200 வச்சுருக்கோம். ஸோ அந்த 24,200 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்கும் போதுமே வந்து புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது நமக்கு வந்து 4 விஷயம், ப்ரைஸ் ஆக்ஷன், கிஃப்ட் நிஃப்டி, இந்தியா விக்ஸ், இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த அனாலிசிஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஆனால் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்டாங்கிறத நீங்கள் வந்து கிஃப்ட் நிஃப்டியும் இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவுட் ஆஃப் த மணியில் பொசிஷன் எடுக்க வேண்டாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாத்துக்கும் அது தெரிய வரும். நன்றி, வணக்கம்.